தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அனைவருக்கும் வணக்கம், அவைக்கு வணக்கம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் என்னுடைய நெடுநாளைய கனவு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது. பொள்ளாச்சியில் ஒரு வருட காலம் சுபாஷ் கலையறிவியல் கல்லூரியில் முதல்வராக இருந்தபோது கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது பணி நிமித்தமாக மிக நெருக்கமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலை பூர்த்தியாவதற்கு எனது நண்பர் கவின் அவர்களும் சேலம் ராஜா அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். இங்கு பேச வாய்ப்பளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஒரு இலக்கிய வட்டம் நடத்துகிறதெல்லாம் மிகப்பெரிய கடுமையான சோதனை தான். இதில் இது மாதிரி ஒரு 127 நிகழ்வுகள் நடத்துறதுன்னா அவங்க எவ்வளவு வழிபட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா திருப்பூரில் பதியம் இலக்கிய அமைப்போடு முழுமையாக இருந்து அதை ஒவ்வொன்றும் நடத்துறதுக்கு நாங்கள் பட்ட துயர்களை நினைக்கும் பொழுது உளமாற நான் வாழ்த்துறேன். இது 500ஐ தொடும், 1000ஐ தொட வேண்டும் என்பது என்னுடைய அவா. இன்றைக்கி நம்ம சேலம் ராஜா அவருடைய 3வது கவிதை தொகுப்பான ஒரு லோடு மழை ஏற்றுபவன் அப்படிங்கிற இந்த அருமையான ஒரு கவிதை தொகுப்பை குறித்த ஒரு அறிமுகம் செய்ய போகிறேன். ரொம்ப எளிமையான கவிதைகள், ரொம்ப அழகாக நம்மோடு உட்கார்ந்து ஒரு நல்ல நண்பன் தோளோடு தோள் தொட்டு பேசுவது போல ரொம்ப எளிமையான கவிதைகள், ஆனால் ரொம்ப நுட்பமான கவிதைகள். வார்த்தைகளும் அவர் சொல்லக்கூடிய கவிதை உத்திகளும் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இருக்கும்னா, ஒரு இடத்துல வேடிக்கை பார்க்குறவன், இப்போ உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய கவிதைகள் ஒரு வேடிக்கை பார்ப்பவனுடைய எண்ண பதிவுகளாக இருக்கு. ஒரு கவிதையை விமர்சனம் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு கவிதையும் ஒரு பொருளை கொடுக்கும், அவங்கவுங்க அனுபவத்தை பொறுத்தளவு. நான் என்னோட அனுபவத்தில் பார்த்தாலும் கூட கவிஞர் எழுதின போது ஒரு அனுபவம், அதை வாசிப்பவருக்கு ஒரு அனுபவம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஆனால் இவரோட கவிதைகளை படிக்கும்போது ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பயணம் செய்பவர்கள் தான் இந்த உலகை மாற்றி இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் எடுத்தோம்னா எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் பயணிகளால் தான் உருவாயிருக்கு. மார்க்கோ போலோ எடுத்துக்கோங்க, இல்லை நீ யார் வேணால் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய மெக்காலேருந்து மெதினா வரைக்கும் முகமது நபியோட பயணம் தான் உலகத்தையே மாற்றியிருக்கு. அப்போ ஒவ்வொரு பயணம் செய்பவர்களால் மாற்றப்பட்ட இந்த உலகம் போல கனரக வாகனத்தை இருக்கக்கூடியவருடைய பயணம் மிக பெரிய அளவுக்கு இந்த உலகத்தை புரிஞ்சு அதை பதிவு பண்ண முடியுது. பொதுவாகவே இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு தான் வழி இருக்குது. ஒன்று புத்தகம் வாசிப்பு, இன்னொன்று பயணம். ராகுல் சாங்கிருத்தியாயனுடைய வால்காவிலிருந்து கங்கை வரை புத்தகத்தை படித்தோம்னா நல்ல பதிவுகள் நமக்கு கிடைக்கும். அது ஏன்னா அவர் அந்த மாதிரி மிகப்பெரிய பயணி. அவர் ராகுல் சாங்கிருத்தியாயன் உலக நாடுகளில் பல இடங்களுக்கு போயிருக்கார், அது எல்லாத்தையும் பயணம் பண்ணியிருக்கார். ஹிந்தி இலக்கியத்தில் சச்சிதானந்த ஹீரானந்த வாத்சாயன் அக்ஞேயன் ஒருத்தர் இருக்கார், அவர் மிகப்பெரிய பயணி. அந்த பயணங்களை முழுக்க அவர் அதன் மூலமாக பதிவு பண்ணியிருக்கார். ஒவ்வொரு பயணங்களும் ஒரு வகையான வாழ்வியல் முறையை மாற்றுவதற்கான ஒரு விஷயம் இருப்பது போல இவருடைய பயணம் கவிதையாக மாறியிருக்கிறது. சரி, என்ன இதற்கான முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அவருடைய அவதனிப்பு. ஒன்றொன்றையும் அவர் நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ரொம்ப அழகாக பாராட்டி ஆகணும். எல்லாரையும் பார்க்குறார், பயணிகள் பார்க்குறார். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோம்னா சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு குறவர் கூட்டம் ஏறுது. கலைமான்
புகையிலே போட்டுட்டு இருக்கக்கூடிய வெத்தலை போட்ட ஒரு அம்மாவுடைய அழகு, இது மாதிரி பல அழகுகளை பார்க்காம எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்களேன்னு நினச்சா கோபமாக வருது அப்படிங்கிறாரு. அப்போ என்னென்னா, ஒரு கவிஞன் அல்ல ஒரு படைப்பாளன் உலகை உன்னிப்பாக பார்க்குறான். எல்லா விஷயத்துலேயும் பாதைகள் கூட ஒரு பாதை போனால் கூட அந்த பாதைக்கு ஒரு உருவம் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். சிலுவைகள் போல பிரிந்திருக்கக்கூடிய பாதைகள். ஒரு லாட்ஜ், அந்த லாட்ஜில் உட்காந்துருக்கவங்க என்னென்ன மனநிலையோடு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். இல்லை தன்னுடைய ஜெயபிரதா டீச்சர் பற்றி சொல்கிறார். அந்த டீச்சருடைய பாதி வாடிய பூவினுடைய வாசத்தை சொல்கிறார். இவ்வளவு நுட்பமாக சொல்லக்கூடியவர்கள்னா, பாதையில் இருக்கக்கூடிய குழிகளுக்கு அவர் ஏற்படுத்தியிருக்கிற வார்த்தை சங்ககால குழிகள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நமக்கே புரிதலில் ஒரு எள்ளலோடு அதை சொல்லக்கூடிய தன்மை ரொம்ப அழகாக இருக்குது. சங்ககால குழிகள். இல்லை மூளை சிதறி விபத்தாயிருக்கு, அந்த சமயத்தில் காவலர்கள் கொஞ்சம் போக்குவரத்தை சரி பண்ணுறாங்க, அந்த செத்தவனுடைய மனநிலை அல்லது அந்த விபத்து, அதுக்காக எதிர்பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க, இது மாதிரியான படப்பிடிப்புகள், அதாவது ஒரு நேரடி காட்சி, அதை சேர்ந்த பின்புலங்கள், இது எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்கும் பொழுது அந்த கவிதை மிக நெருக்கமாயிடும். நம்ம என்னவெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தோமோ அதுகளை அந்த விபத்துகளை கூட ஒரு கவிதையாக பதிவு பண்ணியிருக்காத அந்த அனுபவம், அவருடைய வலி அதில் தெரியுது. ஒரு ஐயா சாமி அப்படின்னு பிச்சை கேட்குறவங்களுடைய பிச்சைக்காரங்களுடைய குரலை பதிவு பண்ணியிருக்கார். நகரத்தில் நாய் மேய்ப்பவர்கள்னு ஒரு கவிதை இருக்குது, நல்லாயிருக்கு. நகரத்தில் நாய் மேய்ப்பவர்கள், அந்த வார்த்தையே, அந்த வார்த்தை உருவாக்கமே ரொம்ப நல்ல, நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதை பற்றின கவிதையும் சரி, ரொம்ப குறிப்பிடத்தக்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் அம்மா குறித்த ஒரு கவிதை, நிறைய அம்மாவோட கவிதைகளை இங்கே சிலாகிச்சோம்ல. அவருடைய அம்மா ஒரு பெண்மணியை முழுமையாக வர்ணிக்கிறாரு. அம்மாவை பற்றி எழுதுறதுக்கு பதிலாக நான் அவங்கள பற்றி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மாவை அழகாக வர்ணனை பண்ணி அந்த கருத்துக்களை தன்னுடைய அம்மாவுடைய கவிதையோடு கொண்டு வந்து இணைக்கக்கூடிய தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாக அது மட்டும் இல்லை, அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்றாரு, மாடக்குழியில் படிந்திருக்கும் இரவு சாம்பல்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போது அவருடைய நுட்பம் உயிரினங்கள் மட்டுமல்ல, ஒரு வீடு, சுவர், மாடக்குழி, அதில் படிஞ்சிருக்க கரிய சாம்பல்கள், அதுகளை பற்றின ஒரு குறிப்பவும் அதில் இருக்குது. இறுதி ஊர்வலத்தை பற்றி ஒரு கவிதை இருக்குது. அந்த இறுதி ஊர்வலத்தோடைய காட்சிப்படுத்துதல் ரொம்ப அழகு. பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, ஒரு இறுதி ஊர்வலம் கடக்கிறதுக்குள்ளே தோணக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு 2-3 நொடிகளில் அதை பதிவு பண்ணுறாரு. அந்த இறுதி ஊர்வலம், சாவு குறித்த சிந்தனை, யாராவது அந்த இழப்புக்கு ஆன வலி, அதை சொல்லிட்டு போயிருந்தால் பரவாயில்லையேன்னு நினைக்கிற நினப்பு, இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு இவருடைய கவிஞரோட டச் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பல இடங்களில் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கார். நான் உங்களை மாதிரி உறக்க பேசுகிறவன் இல்லை, நான் உங்களை மாதிரி பெரிய இலக்கியம் படைக்கலை, நான் உங்களை மாதிரி பெரிய பெரிய புஸ்தகமெல்லாம் படிக்கலைன்னு தன்னிலை விளக்கத்தோடு கொடுத்துட்டு, ஆனாலும் அவர் பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுருக்கார். கவிதைகளில் பெரிய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார். அசந்து தூங்குறவனுடைய செல்ஃபோனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம், அந்த செல்ஃபோன் மணிக்கு அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்படி ஒரு அழைப்பை குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னா, அவருடைய பார்வை, ஒலி, காட்சி அத்தனைகளையும் அவருடைய நுட்பம் அந்த கவிதைகளில் தெரிக்குது. அந்த தன்னை பற்றின அவதானிப்பு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் கவிதைகளில் இருக்குது. ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமான விதத்தில் நம்மளை சிந்திக்க தோணுது, அல்லது அதோடு ஒன்றி போக முடியுது. ஒரு முறை படிக்கும் பொழுதே இத்தனை விஷயங்கள் மனசில் உட்காருதுன்னா எவ்வளவு அழகான எளிமையான வரிகளில் அவர் கவிதையை கொடுத்துருக்கணும் பாருங்கள். நிச்சயமாக படித்து பாருங்கள். பொதுவாக ஒரு நூலை படிக்கும் பொழுது கவிதைகளை படித்து காட்டுறதுக்கு ஒரு கலை. இப்போ அழகாக கதை சொன்னார், கதையோடு நம்ம ஒன்றி இருக்கிற மாதிரி பேராசிரியர் மணிவண்ணன். அந்த மாதிரியான ஒரு தன்மையை, கதை சொல்லக்கூடிய தன்மை மாதிரி கவிதை படிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த கவிதைகளை நீங்கள் படித்து பார்க்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய உணர்வு அதில் ஒன்றி போயிடும். இன்னொரு குறிப்பு கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். பல கவிதைகளில் திரைப்பட பாடல்கள் எங்கேயாவது ஒலிக்கிறத அதோடு சேர்த்துருக்கார்.
இந்த பொன்மான தேடின்னு ஒரு பாட்டு, அதாவது 90s எல்லாம் இளையராஜாவோடையே நம்ம வாழ்ந்த நமக்கு அந்த பாடல்கள், இந்த நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா பாட்டு, இல்லை அழகான புள்ளிமானேன்னு ஒரு பாட்டு, இல்லை எல்ஆர்ஈஸ்வருடைய கற்பூர நாயகி கனகவல்லி பாட்டு, உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வெச்சகிளி அந்த பாட்டு, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதான்னு. இந்த பட்டு வண்ண ரோசாவும் பாட்டெல்லாம் மூடலாம் இந்த 70s இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டச் ஆகும். நம்ம அந்த பாட்டை கடக்காமல் வரவே முடியாது. அந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை இந்த ஜெனரேஷனான இவர் எடுத்து எழுதியிருக்கிறது, கையாண்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோட ஒளியிலே தெரிவது தேவதையா பாடலையும் நடுவில் அங்கங்கே, அதெல்லாம் என்னென்னா கவிதையோடு ஒன்றி வருது. அந்த கவிதையோட கருத்துக்கு ஒரு ஆழமான அடிக்கோடு இடுது. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கவிதை பாடல்களை அந்த உத்தியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய இளையராஜா பாடல்கள், டி ராஜேந்தர் பாடல்கள் எல்லாம் அந்த கவிதைக்குள்ளே ஊடு நூல் பாவு நூலாக ஊடி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். மழை வரும்பொழுது எப்படி ஓடி ஓடி எல்லாத்தையும் செய்கிறோங்கிறத சொல்லும் பொழுது நான் முத்துவோட விழுந்தும் ஓடுகிறது மழை நீர் அப்படிங்கிற கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த கவிதை, அதாவது நான் 2 காலில் ஓடுறேன், மழை நீர் 100 காலில் ஓடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வார்த்தைகளை அதில் எடுத்து கையாண்டிருக்கார். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான கவிதை தொகுப்பு இந்த நூல். நல்லா கட்டமைக்கப்பட்டிருக்கு, அழகான பிரிண்டிங்கு, இடைநேடிச்சி பதிப்பகம், 140 ரூபாய்க்கு ஆனால் விலையோடு இருக்கக்கூடிய சேலம் ராஜா அவர்களுடைய கவிதையை குறித்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டுப்புறவியல் தோழர் காமராஜர் அவர்கள் இதுக்கு அணிந்துரை எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாகவே, ரொம்ப அருமையான பதிவுகளுக்கான இதிலேருந்து 2 கவிதை மட்டும் வாசித்து காட்டோன்னு நினைக்கிறேன். மீண்டும் வாசித்து காட்டுவதில் ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது. கவிதைகள் உணர்பவை, உணர்த்துபவை அல்ல. ஒரு ஹிந்தியில் ஒரு இது இருக்குது, கவிதா பனாய் நஹி ஜாத்தி பன் ஜாத்திங்கிற மாதிரி, கவிதைகள் உருவாக்கப்படுவதல்ல உருவாகின்றன அப்படின்னு அந்த கவிஞர் சொல்லியிருப்பாங்க கட்டி பத்தங்க படத்தில். யதியின் இருப்பு, யதி அப்படிங்கிறது பேர், யதியின் இருப்பு. யதியை கக்கத்தில் பிடித்தபடி திரைச்சீலை விலக்கி தலை நீட்டினார் தங்கபாலு. யதியை கக்கத்தில் பிடித்தபடி திரைச்சீலை விலக்கி தலையை நீட்டினார் தங்கபாலு. ஒய்யார மிதப்பில் தழைகீழாக தொங்கிக் கொண்டு ஊடு பாயும் விழியால் கூர்ந்தென்னை பார்த்தாள். ஒய்யார மிதப்பில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு ஊடு பாயும் வெளியால் கூர்ந்தென்னை பார்த்தாள். பரஸ்பரம் கழியும் முன்னே அவர் அவளை கீழே இறக்கிவிட தூக்கி கொண்டேன். கோபக்காரி, எச்சரிக்கை என்றார். அவளுக்கு என் மடியில் அதே ஒய்யாரம். ஏலம் மணந்த மொட்டை மாடி தேநீரோடு காலை சுற்றும் யதியின் யாழிசை குரலும் கொஞ்சம் பருக நேர்ந்தது. யதிக்கும் பசிக்கும் நள்ளிரவையும் பசித்தால் எழுப்புவது அவளை வெறுத்தொதுக்கிய மனைவியை எனவும் சொல்லிக்கொண்டே இருக்கையில் தாவி குதித்து ஓடிவிட்டவளின் பிம்பம் எனது மனச்சேகரத்தில் மீண்டும் மீண்டும் தாவிக்கொண்டே இருக்கிறது. மற்றபடி நீங்கள் நினைப்பது போல் தங்கபாலுவுக்கு யதி என்பது பூனை அல்ல, எனக்கு யதி என்றொரு மகளும் இல்லை என்று ஒரு அழகாக முடிச்சிருக்கார். ஒரு கவிதையினுடைய அழகே என்னென்னா அதனுடைய முத்தாய்ப்பான வரிகள் தான். அப்போ யதிங்கிறத நம்ம கற்பனைக்கு அதில் ஒரு வரி போட்டிருக்காரு, தங்கபாலுக்கு யதி என்பது பூனை அல்ல அப்படிங்கிற ஒரு வரியிலேயே அடுத்த வரியான எனக்கு யதி என்றொரு மகளும் இல்லை. இந்த வரிகள் தான் சேலம் ராஜாவுடைய தனி முத்திரைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த ஒரு லோடு மழை ஏற்றுபவன் கவிதையை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த தலைப்பே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 41 நினைக்கிறேன். எல்லா கவிதைகளுமே ஒரு தனித்தன்மையான விஷயத்தோடு இருக்குது. அதில் முக்கியமாக அவருடைய
வார்த்தைகளும் அதில் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய உத்திகளும் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கவிதை தொகுப்பு கண்டிப்பாக படிப்பவர்களோட நிச்சயமாக அவங்களுடைய மனசை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மன்னிக்கவும், அது எடுத்து இது வச்சுருந்துருக்கணும். இந்த கவிதை தொகுப்பில் ஒவ்வொரு கவிதையுமே உங்களுடைய நெருக்கத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லோடு மழை ஏற்றுபவன் அந்த தலைப்பே அவருடைய பணியோடு சார்ந்த ஒரு அழகான குறிப்பை காட்டுது. வாங்கி படிங்க. கவிதைகளும் புஸ்தகங்களும் போடுறதே ஒரு ஆபத்து, விபத்து. எப்படியாவது அந்த புஸ்தகங்கள் விற்கப்பட வேண்டும் என்பதும் விற்கப்படாத புத்தகங்கள் நம் மனதில் வலியை ஏற்படுத்துவதும் அனுபவத்தில் உணர்ந்தவன். அதனால் இந்த கவிதை புத்தகங்களை அல்லது நமக்கு இங்கே விற்பனைக்கு உள்ள புத்தகங்களை வாங்குவதுங்கிறது நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயம். கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இந்த நிகழ்விலே படித்ததில் பிடித்தது நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டு காரணம். படிக்கிறாங்க, இளைஞர்கள் படிக்கிறாங்க, அது பிடிக்குது, அதை இங்கே பகிர்கிறாங்க. இது வந்து வேற எங்கேயுமே நடக்காத அளவு பொள்ளாச்சியில் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் நடக்கு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.